ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Chellamtips. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஈஸியான ஒரு குழம்பு ரெசிபி பார்க்க போகிறீங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு எங்கள் வீட்டு ஸ்டைலில். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு முருங்கைக்காவும் பீக்கங்காவும் இருந்துச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே கொஞ்சம் இறால் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு இறால் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு முருங்கைக்காவை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி சென்டரில் லைட்டாக ஒரு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கப் அளவுக்கு நான் இறால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரு தக்காளி. ஸோ நான் இப்போ காய்ச்ச போகிறது 4 மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். இது கூடவே ஒரு 4-5 பத்தல் தேங்காய் எடுத்து நல்லா பேஸ்ட்டாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேனை வச்சுட்டு ஸோ அதில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை தாளிக்கிறதுக்கு இப்போ நான் கடுகும் பெருஞ்சீரமும் போட்டு தாளிக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்க போகிறதே இந்த பெருஞ்சீரகம் தான். நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா வெடித்து சத்தெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது 3யுமே சேர்த்துடலாம். இது அப்படியே லைட்டாக வதங்கட்டும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம இது கூடயே சேர்த்துடலாம். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக பிங்க் கலர் மாறுது இல்லையா? ஸோ இந்த ஸ்டேஜ் போதும். இது கூட நம்ம தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? அதையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட என்னென்ன நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த பீக்கங்காவும் தோலை எடுத்துகிட்டு நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காவும் கொஞ்சம் நீளமான பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன அளவுக்கு பீஸ் போடுவீங்களோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் கூட சேர்த்து இதெல்லாம் அப்படியே லைட்டாக வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் பார்க்குறதுக்கு நல்லா பச்சை பசேன்னு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த இறால் இருக்கு இல்லையா? அதில் பாதியை இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக மூடி போட்டு கொஞ்சம் நேரம் இதை அப்படியே சிம்மில் வைங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயில் வேகட்டும். அதுக்குள்ளே நான் அந்த தேங்காவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இந்த அளவுக்கு தேங்காவை அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதில் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு தூள் இருக்கு இல்லையா? அதை நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதோட கன்சிஸ்டன்சிக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்பு லேசாக தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும். நம்ம இது கூட தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அது சேர்க்க போகிறோம். அதனால இந்த மாதிரியே இருக்கட்டும். நம்ம மீதி எறா வச்சுருந்தோம் இல்லையா? அதையுமே இந்த கொதிக்க வைக்கிற ஸ்டேஜில் நம்ம அந்த எறாவை இது கூட சேர்த்து மூடி வச்சோம் அப்படின்னாக்கா அந்த மனம் வீடு ஃபுல்லாக அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் அன்றைக்கி குழம்பு கொதிக்கும் போது. ஸோ இப்போ என்னோடய குழம்பு மறுகொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காவை சேர்த்துற வேண்டியதான். அகெயின் லைட்டாக ஒரு கொதி வந்ததும் போதும். நம்ம தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. திரும்ப மூடி வச்சு இன்னொரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். முருங்கைக்காய் காய் எல்லாமே ரொம்ப நேரம் மாறுற அளவுக்கு கொதிக்க விடாதீங்க. அப்புறம் அதோட டேஸ்ட் இருக்காது. எப்படி பச்சை பசேர்னு இருக்குது பாருங்கள் நம்ம போட்ட அந்த காய்கறி எல்லாமே. ஸோ கண்டிப்பாக இந்த ஈஸியான குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எங்கள் வீட்டிலலாம் வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே ஸோ இந்த குழம்பு தான். கண்டிப்பாக இதுக்கு இறால் இருக்கணும். இறால் இருந்துச்சுன்னா தான் இந்த குழம்புக்கு ஃப்ளேவரே. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி என்னென்னுமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.